என் பேர் சண்முகப்பிரியா. நான் கோவை கிழக்கு மாவட்டம் தமிழக வெற்றி கழகத்தில் செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னோட பெயர் கௌதமன். நான் சிதம்பரத்துலேருந்து வரேன். நான் இப்போ தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் வேலை பார்த்துருக்கேங்க. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ரஞ்சித். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து வந்திருக்கேன். நான் அவர் விஜிலன்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவின் மாநில இயக்குநராக செயல்பட்டுக் கொண்டு வருகின்றேன். கரூரிலிருந்து வருகிறேன். எனது பெயர் பாலாஜி. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி அமைப்பாளராக கரூர் பகுதி கழக அமைப்பாளராக பதவியில் வகித்து வருகிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனது பேர் அம்பேத் வளவன். நான் வழக்கறிஞராக இருக்கிறேன். விடுதலை சிறுத்தை கட்சியில ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி திருவரங்குளம் ஒன்றிய செயலாளராக இருக்கிறேன். அனைவருக்கும் மகிழ்ச்சி கலந்த வணக்கம். என்னுடைய பெயர் எம் ஆண்டன் ரோஃபஸ். திருநெல்வேலி மாவட்டம் வண்டியூர். காமராஜர் கண்டெடுத்த அவர் தோற்றுவித்த தேசிய ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளராக பணியாற்றி வருகிறேன். எனது பெயர் சிவகுமார். நான் நாகர்கோயிலிருந்து வருகிறேன். நான் பானொலி நிலையத்தில் பகுதி நேர அறிவிப்பாளராக பணியாற்றி. என்னுடைய பெயர் பிரசாந்த். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் ராஜபாண்டலம் கிராமம். நான் விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறேன். தமிழக வெற்றி கழகத்துல விவசாய நில பயணிக்கிறேன். நான் பாண்டிச்சேரி பக்கத்துல கிருமாம்பக்கன்ற ஊர்ல தான் வரேன் சார். நான் அந்த பாண்டிச்சேரி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டா ஒர்க் பண்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் ஈஸ்வரமுத்து திருப்பூரிலிருந்து. என்னுடைய பேர் சித்தரசன். நெய்வேலி என்எல்சி கடலூர் மாவட்டம் வரேன். ஆசிரியர் பணியில கடந்த பேர் ராஜசேகர். சதன் ரயில்வேயோட கமர்ஷியல் ஆபீசர். என் பெயர் ஜே சிவகுமார். நான் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து வருகிறேன். என்னுடைய பணி அனுபவம் ஆசிரியராக பணிபுரிகின்றேன். என்னோட பேர் உதயகுமார். நான் திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து இந்த பேச்சுக்கலை பயிற்சிக்காக வந்திருக்கேங்க. கோயீஸ்வரி. நான் புதுக்கோட்டை மாவட்டம் ராணிபுரம் ஒன்றியத்திலிருந்து வரேன். நான் விடுதலை சிறுத்தை ஒன்றிய செயலாளராக இருக்கேன். தனசேகர் சார் இன்னைக்கு நம்மளுக்கு கோச்சிங் கொடுத்திருக்காரு. ஒரு செகண்ட் கூட நாங்க சிரிக்காத நேரமே இல்லை. இவ்வளவு ஒரு உற்சாகத்தோட புரிய வச்சாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மேடையில எப்படி பேசணும், எப்படி மைக்கு பிடிக்கணும், நம்ம எப்படி நிக்கணும். ஃபர்ஸ்ட் நிக்கிறதுக்கு கத்து கொடுத்தாரு, மைக்க பிடிக்க கத்து கொடுத்தாரு, உட்காருக்குமே கத்து கொடுத்தாரு. இப்படிதான் நம்ம உட்காரணும், அப்பதான் நம்மளோட இம்பேலன்ஸ் கரெக்டா இருக்குங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. சோ சார் உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. அது ஒரு 3 நாள் பயிற்சியா இருந்தது. இன்னைக்கு இங்க நான் வரும்போது ஒரு நாள் அதுல இருந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு வந்தேன். ஆனா 3 நாள் பயிற்சி ஈக்குவலான்னு சொல்ல முடியாது, அதை விட அதிகம் ஒரே நிறைய கிளாரிட்டி கிடைச்சி சொல்லலாம். ரொம்ப நன்றி. பேச்சலா இருந்தாலும் கூட ஒரு நாள் பட்டு இடைப்பட்டு ஒரு கேப் விட்டு போனா அவங்க அடுத்த மேடையில இருந்தப்ப அந்த முதல் மேடை பாத்தீங்கன்னா அந்த நான் பாம்புக்கு வரதுக்கு ஏதாவது பேச்சு சட்டை எடுத்தது முதல் 5 நிமிஷம் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். அந்த தடுமாற்றம் ஏற்கனவே ஒரு பேச்சு பயிற்சிக்கு போனா அந்த கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் கொஞ்சம் தடுக்கப்பட்டுச்சு. ஆனா என்னோட சப்ஜெக்ட்ல அந்த முழுமையான அந்த பகுதி, எந்த இடத்துல முகப்புரை சொல்லணும், எந்த இடத்துல கதையை சொல்லணும், எந்த இடத்துல நம்ம கொள்கையை சொல்லணும், எந்த இடத்துல நம்மளுடைய சொல்யூஷன் சொல்லணும், எந்த இடத்துல நடைமுறை அரசியல் பேசணும், எந்த இடத்துல மத்தவங்க விமர்சனம் பண்ணணும் ஒரு தெளிவு இல்லாம இருந்தேன். ஆனா அது பியூரா இப்படிதான் எடுக்கணும் சப்ஜெக்ட், இப்படிதான் இந்த இடத்துல இந்த விஷயம் சொல்லணுங்கிற ஷார்ப்னஸ் எனக்கு வந்துருச்சு. புதிய கோணத்துல புதிய மனிதர்களை பார்க்கறோம், புதிய கோணத்துல புதுசா எதுவும் கத்துக்கப்புறம் அந்த எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். இன்னைக்கு நான் இதை ரீச் ஆகிட்டேன். இனிமேல் நாளைக்கு நான் போனா வெல் ப்ரிப்பரேஷனோட பிராக்டிஸோட அங்க நான் இன்னும் போறப்ப இன்னும் என் பேச்சு நெருங்கிடும் நான் நினைக்கிறேன், நம்புறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் ஈஸ்வரமுத்து திருப்பூரிலிருந்து. 2 நாள் ஏற்காட்டின் பேச்சுக்கலை பயிற்சிக்கு ஏஎஸ் குரோ அகாடமி நடத்தும் பேச்சுக்கலைக்கு 2 நாள் திருப்பூர்லேருந்து நான் கலந்துக்கிட்டேன். அதன் நிறுவனர் திரு தனசேரையா 2 நாட்கள் மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் நாங்கள் எப்படி பேசணும் அப்படிங்கிறத மிக அழகாக எங்களுக்கு 2 நாள் அருமையாக சொல்லி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இது நம்மளுக்கு எல்லா விதத்திலையும் நம்மளுக்கு ஒரு பேச்சுக்கலைங்கிறத விட நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு என்னென்ன வேணுமோ அந்த வழியில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல மிக அருமையாகவும்
மிக அழகாகவும் மிகவும் நேர்த்தியாகவும் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஏஎஸ் குரு அகாடமி சார்பாக நான் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், நான் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவன். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கோவை மாவட்டத்தில் வார்டு செயலாளராக பணியாற்றிட்டு வரேன். அதனால எனக்கு பேச்சுக்கலையில் பேசணுன்ற ஆர்வம் இருக்குது. நிறைய வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு தெரியும், அரசியல் கட்சியில் இருக்கும்போது கொஞ்சமாவது மேடையில் ஏறி பேசணுங்கிற தேர்வு எனக்கு ரொம்ப இருந்தது. அதுக்காக தான் இந்த 2 நாள் பயிற்சிக்கு வந்தேன். இந்த 2 நாள் பயிற்சியில் முதல்ல நம்ம ஸ்டேஜில் ஏறி பேசுறதுக்கான பயத்தை போக்கி இந்த மைக்கை வந்து எப்படி பிடிக்கணுங்கிறத சொல்லி கொடுத்து, நீங்கள் ஒரு இடத்துல ஒரு மேடையில் பேசணும்னா முதல்ல எப்படி ஆரம்பிக்கணும், அதை வந்து எப்படி கடைசியில் முடிக்கணும், பார்வையாளர்களை எப்படி அணுகணும், நீங்கள் எப்படி பேசினா மக்களை கவருவீங்க அப்படிங்கிற இந்த 2 நாளும் முழுக்க பேச்சுக்கலையில் எனக்கு நிறைய பயிற்சிகள் கொடுத்தாங்க. அது அனைத்துமே பயனுள்ளதாக இருந்தது. இதை ஏற்படுத்தி கொடுத்த ஏஎஸ் குரு அகாடமியின் நிறுவனர் தனசேகரன் சாருக்கு மிக நன்றி. அனைவருக்கும் பணிவான வணக்கம். பேச்சுக்கலை எல்லாத்துக்குமே பேச்சுக்கள் ஒரு தேவை. ஆனால் அது பேசுறதுக்கெல்லாம் ஒரு பயிற்சி இருக்கா, இதுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் இருக்கா அப்படிங்கும் போது தான் நான் ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தேன். ஏன்னா பேசுறதுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் கொடுக்க போறாங்களா அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் ஏற்காட்டுக்கு வந்து ஒரு பேச்சுக்கலை பயிற்சிக்கு வந்தேன். அப்போ தனசேகர் சார் அறிமுகம் கிடைச்சது. உண்மையிலுமே அது அறிமுகம் கிடைச்சது எனக்கு ஆகச்சிறந்த ரொம்ப பெருமையா இருக்கு. அவரோட அறிமுகம் கிடைச்சது. என்னுடைய பேர் தினேஷ், திருநெல்வேலி மாவட்டம் சிவசுப்பிரமணியபுரம். நான் இந்த பயிற்சி முகாமில் கலந்துக்கிட்டது நோக்கம் வந்து ஒரு நல்ல ஒரு பேச்சாளராக மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஏற்கனவே எனக்கு ஆன்மீக பேச்சாளர் என்கிற ஒரு அடைமொழியை தந்தவர் திரு தனசேகரன் சார் தான். அந்த சார் ஒரு வகுப்பு நடத்துறாங்கன்னா அதுல நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வந்தேன். ஏகப்பட்ட பணி சுமையிலும் ஏகப்பட்ட அந்த நெருக்கடியிலும் நான் வந்தேன். ஏற்கனவே என்னுடைய சின்ன பயத்தை போக்கிய தனசேகரன் சார் ஒரு மேடை பேச்சாளர்னா இப்படித்தான் நிற்கணும் அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கால் ஆட்டமும் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆக நம்முடைய பயம் அப்படியே நீங்கியது. அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் குப்புராஜி, நான் சேலத்திலிருந்து வரேன். பேச்சுக்கலை பயிற்சி ஏஎஸ் குரு அகாடமி பேச்சுக்கலை பயிற்சி வந்து ஃபோனில் வந்து ஆட் பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா வேறுனா பிரெயின் ரீவயரிங் அப்படின்னு அந்த ஏஎஸ் குரு அகாடமி பயிற்சி எடுத்திருக்கிறேன். அதில் வந்து ஒரு டச்சிலேயே அப்படியே இருக்கிறேன். மறுபடியும் ஏதோ பயிற்சி ஆரம்பிப்பாங்களா அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நான் ஒரு கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறேன். பார்ட்டிகிட்ட பேசுறது, ஒர்க்கர்ஸ்கிட்ட பேசுறது தான் ரொம்ப கூச்சப்படுவேன், தயக்கப்படுவேன். அதனால நம்ம பேச்சுக்களை வந்து நம்ம மிகவும் அவசியம் தேவைப்படுது. அதனால இந்த கூச்சத்தை போகிறதுக்கு, பதட்டத்தை போகிறதுக்கு ஏதோ பயிற்சி இருக்காதான்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்தேன். நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். உண்மையிலுமே இந்த பயிற்சி எனக்கு கிடைச்சது. 2 நாள் வந்து கலந்துக்கிட்டேன். மிகப்பெரிய மாற்றம். மீண்டும் வந்து ஏஎஸ் குரு அகாடமி நிறுவன தலைவர் தனசேகரன் அவர்களுக்கும் இந்த அகாடமிக்கும் நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.